இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 20 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, கூரை என்பதன் பொருள். கூரை என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ புடவை. ஆன்சர் புடவை. ஆப்ஷன் பி பார்க்கலாம், வீட்டின் கூரை. அதுக்கு கூரை என்று பொருள். கூரை வீட்டின் கூரை, இது கூரை புடவை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பண்டைய தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகம் எது? பண்டைய தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பூம்புகார். ஆன்சர் பூம்புகார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொன்னோடு கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பொன்னோடு கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி அகநானூறு. ஆன்சர் அகநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலோடு கூழோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பாலோடு கூழோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி குறுந்தொகை. ஆன்சர் குறுந்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அழுவம் என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி கடல். ஆன்சர் கடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1 மற்றும் 2. கூற்று 1 பார்க்கலாம், நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையான நூல் நன்னூல். கூற்று 2, நன்னூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகின்றது. ஆன்சர் இந்த 2 கூற்றுகளுமே தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையான நூல் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் தான் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகின்றது. அதனால் நன்னூல் இருக்க வேண்டிய இடத்துல தொல்காப்பியம் வந்திருந்தால் 2 கூற்றுகளுமே சரியாக இருந்திருக்கும். இப்போ நன்னூல் இருக்கிறதுனால கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகு கிளர்ந்தன உருக்கெழு வங்கம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? உலகு கிளர்ந்தன உருக்கெழு வங்கம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி நெடுந்தொகை. ஆன்சர் நெடுந்தொகை. ஆக்சுவலாக இந்த புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, உலகு கிளர்ந்தன உருக்கெழு வங்கம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இந்த ஆப்ஷனில் பாருங்கள், நெடுந்தொகை தான் சரியான விடை. அகநானூறுக்கு இன்னொரு பெயர் தான் நெடுந்தொகை. அதனால் அகநானூறுன்னு ஆப்ஷனில் இருந்தாலும் சரி, நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் இருந்தாலும் சரி, ரெண்டுமே சரியானது தான். இப்போதைக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி நெடுந்தொகை. நெக்ஸ்ட், புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடல். ஆன்சர் கடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், களஞ்சை கம்மியர் வருகன கூஇ என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? களஞ்சை கம்மியர் வருகன கூஇ என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணிமேகலை. கம்மியர் அப்படின்னு சொன்னாலே மணிமேகலை தான். கம்மியர் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னதுன்னா, கப்பல் கட்டும் கலைஞர்கள். கப்பலை கட்டுவாங்களா, அந்த கலைஞர்களுடைய பெயர் தான் கம்மியர். பண்டைய காலத்தில் கம்மியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா, மணிமேகலை அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, 2, 3 கூற்றுகளையும் நம்ம பார்க்கலாம். கூற்று 1 களம் என்பதன் பொருள் வங்கம். கூற்று 2 கப்பல் செலுத்துபவர்களை மீகாமன் என்று அழைத்தனர். கூற்று 3 கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவுவது சுக்கான். இந்த 3 கூற்றுகளுமே கூற்று 1 தவறு, 3 தவறு. கூற்று 2 மட்டும்தான் சரியானது. கூற்று 2 மட்டும்தான் சரியானது. களம் என்பதன் பொருள் கப்பல்.
இதில் வந்து வங்கம்னு இருக்கிறதுனால தவறானது. கப்பல் செலுத்துபவர்களை மீகாமன் என்று அழைத்தனர். இது வந்து சரியானது. கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவுவதுக்கு பேர் என்னதுன்னா நங்கூரம். இதில் வந்து சுக்கான் அப்படின்னு இருக்கிறதுனால தவறானது. கூற்று 2 மட்டும் சரி, கூற்று 1, 3 தவறு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பூம்புகார். ஆன்சர் பூம்புகார். நெக்ஸ்ட் கொஸ்டின். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏரருஞ் சென்னி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏரரும் சென்னி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஆன்சர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மதலை என்பதன் பொருள் என்னன்னா தூண் என்று பொருள். பாடலில் இருக்கக்கூடிய மதலை என்பதன் பொருள் தூண். சென்னி என்பதற்கு உச்சி என்று பொருள். உச்சி என்று பொருள். இதை எழுதிய ஆசிரியர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் டேஷ் துறைமுகம் அமர்ந்திருந்தது. தாமிரபரணி ஆறு, அதாவது நெல்லையை சுற்றி ஓடக்கூடிய ஆறு தான் தாமிரபரணி ஆறு. இந்த தாமிரபரணி ஆறு கடலோடு கலக்கக்கூடிய இடத்துல ஒரு துறைமுகம் இருந்தது. அந்த துறைமுகத்தின் பெயர் என்னன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, கொர்க்கை. ஆன்சர் கொர்க்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கு முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கு முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆதிச்சநல்லூர். ஆன்சர் ஆதிச்சநல்லூர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூம்புடு மீப்பாய் கழையாது என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? கூம்புடு மீப்பாய் கழையாது என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. ஆன்சர் புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் எங்கு காணப்படுகிறது? தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நெய்வேலி. ஆன்சர் நெய்வேலி. நெக்ஸ்ட் கொஸ்டின். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் நகரம் எது? குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆன்சர் சிவகாசி. ஆன்சர் ஆப்ஷன் டி, சிவகாசி. பட்டாசு தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய ஊர் தான் சிவகாசி. இதுதான் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட். பொருள் வயிர் பிரிவு தொல்காப்பியத்தின் எந்த பிரிவில் இடம்பெற்றுள்ளது? பொருள் வயிர் பிரிவு தொல்காப்பியத்தில் எந்த பிரிவில் இடம்பெற்றுள்ளது? பொருள் வயிர் பிரிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலைவன் பொருளீட்ட செல்கிறான், அதற்காக தலைவியை பிரிந்து செல்கிறான். பொருள் வயிர் பிரிவுனா பொருள் ஈட்டுவதற்காக தலைவன் தலைவிக்குள் ஏற்படுகின்ற பிரிவு, அதுதான் பொருள். இது வந்து தொல்காப்பியத்தில் எந்த பிரிவில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பொருள் அதிகாரம். அந்த பேர்லேயே இருக்கு பாருங்க, பொருள் வயிர் பிரிவு. அதில் வந்து பொருளை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருள் அதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். முன்னீர் வழக்கம் என்பது? முன்னீர் வழக்கம் என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கடல் வணிகம். ஆன்சர் கடல் வணிகம். முன்னீர் வழக்கம் என்ற கடல் வணிகத்தை பற்றி குறிப்பிடும் நூல் எதுனா தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடுகின்றது. முன்னீர் வழக்கம் என்பதன் பொருள் கடல் வணிகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்ற செய்தியை கூறும் நூல் எது? கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்ற செய்தியை கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, புறநானூறு. ஆன்சர் புறநானூறு. அவ்வளோதான். நம்ம 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.